ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்னைக்கு பசிம் ருசிமில் அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய புளி மிளகாய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் இது வரைக்கும் ஒரு முறை கூட சாப்பிடாதவங்களா இருந்தால் அல்லது ட்ரை பண்ணாதவங்களா இருந்தால் இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆகா, இவ்வளோ நாளாக இந்த ரெசிபியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே சாப்பிடாம அப்படின்னு சொல்லி ரெகுலராக செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக உருட்டினா ஒரு பெரிய லெமன் சைஸ் இருக்கிற மாதிரி புளியை எடுத்து ஊற வச்சு திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். 1/4 கிலோ பச்சை மிளகாவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் டவலால் தொடச்சி எடுத்துருக்கேன். காம்போட எடுத்துக்கணும் பச்சை மிளகாவை. இந்த மாதிரி சென்டரில் ஒரு சின்ன நைஃபால் கீறி விட்டுக்கணும். இந்த மாதிரி கீறி விட்டுறதுனால நல்ல புளிப்பு சுவை, உப்பு சுவை எல்லாம் அதுக்குள்ளே அப்சார்ப் பண்ணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், பேலன்சிங்காக இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாயோட விதைகள் வந்து வெளியில் வந்து ரொம்ப காரமாக தனியாக தெரியாமல் சூப்பராக ரெடியாகும் இந்த ரெசிபி. திருநெல்வேலி புளி மிளகாய் அப்படின்னு சிறப்பாக சொல்லப்பட்டாலும் அந்த காலத்துலேருந்தே எல்லா ஊர்களில் உள்ள மக்களும் இதை வந்து விரும்பி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. கடாயில் 40 ml நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கணும். ஆயில் இந்த அளவுக்கு சேர்க்கணும். ஆயில் அளவை வந்து குறைச்சிடக்கூடாது. பச்சை மிளகாவை ஒரு தனி ரெசிபியாக சுவையாக சாப்பிட்ற அளவுக்கு மாற்றுறதே, ஹெல்த்தியாக மாற்றுறதே இந்த நல்லெண்ணெய் தான். இது கூட நம்ம கீரி வச்சுக்க பச்சை மிளகாயை சேர்த்து ஸ்டவ்வை ஹையில் வச்சு வதக்கிக்கணும். இது மாதிரி பச்சை மிளகாய் அங்கங்கே ஒயிட்டாக மாறி இருக்கணும். கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக மாறிடக்கூடாது. அங்கங்கே க்ரீனாகவும் இருக்கணும், ஒயிட்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துக்கணும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொதிக்க விடணும். மினிட்ஸ் கொதிச்ச பிறகு இந்த மிளகாயெல்லாம் புளியில் வெந்துடும். இந்த மாதிரி நல்லா புளியும் பச்சை வாசம் போயிட்டு கிரேவியாகிடும். இந்த சமயத்தில் இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்து வெல்லம் கரைஞ்ச பிறகு நம்ம இறக்கி இதே மாதிரி கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த கிரேவியாக இருக்கிற இந்த பொசிஷன் மாறி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டோம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த புளி மிளகாய் ரெசிபியை நீங்கள் விரும்புகிற மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸோட கலந்து சாப்பிடலாம், வெரைட்டி ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். A to B ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம பணியாரம் ஆர்டர் பண்ணாலும் சரி, அடை ஆர்டர் பண்ணாலும், கொழுக்கட்டை ஆர்டர் பண்ணாலும், அல்லது மீல்ஸு, வெரைட்டி ரைஸு எதுவாக இருந்தாலும் இது ஒன்று வைப்பாங்க கூட சாப்பிட்றதுக்கு. பட் அது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி டைட்டாக புளி மிளகாயை செஞ்சுட்டு அதை கொஞ்சம் வெயிலில் காய வச்சுருப்பாங்க. அதனால ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது மாதிரி இருக்கிறது வந்து வருஷக்கணக்காக இருக்கும், ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அவங்க. மேலே இந்த மாதிரி புளி வந்து அப்படியே
கிரேவியாக இருக்காது. இது இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா ஃபைனல் ஸ்டேஜ், இதை அப்படியே வெயிலில் காய வச்சு அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை இது மாதிரி நமக்கு சைடிஷாக வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக மறக்காமல் விடாமல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான புளி மிளகாய் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.